ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மலைநாட்டு திவ்ய தேசங்களின் வரிசையில் 10வது தலம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில், திருவட்டாறு. அனந்த பத்மநாபனுக்கே அண்ணன். திருவனந்தபுரம் கோயிலைப் போலவே இங்கும் பெருமாள் 22 அடி நீளத்தில் பிரம்மாண்டமாக அனந்த சயனத்தில் காட்சி தருகிறார். ஆனால் திருவனந்தபுரம் கோயிலை விட இது பழமையானது என்பதால் இவரை ஆதி கேசவன் என்று அழைக்கிறார்கள். அந்த பிரம்மாண்டத்தை நேர்ல பார்த்தா நீங்க மெய்சிலிர்த்து போவீர்கள். கடுசர்கரை யோகம் ஒரு அபூர்வ சிலை. இங்கே இருக்கும் 22 அடி சிலை வெறும் கல்லாலானதல்ல. 16,008 சால கிராம கற்களை கொண்டு கடுசர்கரை என்ற மூலிகை கலவையால் உருவாக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் இந்த சிலை சிதையாம இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அதிசயம். கேசி என்ற அரக்கனை அழுத்திய பெருமாள் கேசி என்ற அரக்கனை வீழ்த்தி அவன் மேல் பெருமாள் படுத்து அவனை எழ முடியாமல் அழுத்திய தலம் இது. இன்றும் பெருமாளின் திருவடிக்கு கீழே அந்த அரக்கன் இருப்பதாக ஐதீகம். உங்க எதிரிகளை அடக்கவும் மனசில் இருக்கிற பயத்தை நீக்கவும் இந்த ஆதிகேசவன் ஒரு பவர்ஃபுல் காவலாளி. 3 வாசல் தரிசனம். மும்மூர்த்தி தலம். திருவனந்தபுரத்தை போலவே இங்கேயும் 3 வாசல்கள் வழியாகத்தான் பெருமாளை தரிசிக்க முடியும். ஒரே பார்வையில் அடங்காத அந்த பிரம்மாண்டம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சிக்கல்களையும் சின்னதாக்கிடும். அடுத்த பகுதியில 51வது தலம் பத்தி பார்க்கலாம். அடியேந்தாசன், ரெங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.